சோசியல் மீடியா எடுத்தாலே டைரக்டர் அமீர் வீட்டோட திருமணம் தான் ஓடிட்டு இருக்கு. இது பேசப்பட வேண்டிய விஷயமா அப்படின்னு கேட்டா ஆமா, பேசப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா அவர் வீட்டு திருமணத்தை பற்றி இல்ல, நம்ம மக்களுடைய நிலைமை பற்றி. ஒரு முஸ்லிம் முறைப்படி, இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செய்யறது ஆச்சரியத்தை ஏற்படுத்துதா? அந்த நிலைமையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோமா? திருமணம் முடிக்க போற பெண்ணுக்கு மகர் கொடுத்து ஆண் பெண் கலக்காம, பெண்ணை வெளியே காட்டாம, குரான்கள் காட்சிப்படுத்தப்பட்ட எளிமையான முறையில நடக்கிற திருமணம் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இன்னைக்கு திருமணம் அப்படின்னாலே பிரம்மாண்டம் மட்டும்தான் நம்ம நினைவுக்கு வரும். அதுவும் முஸ்லீம் திருமணம் அப்படின்னா வரதட்சணையும் அந்த அளவு இருக்கும், அதே மாதிரி கல்யாண நிகழ்வுகளும் அந்த அளவு இருக்கும், அவ்வளவு கூட்டமும் அங்க இருக்கும் அப்படின்றதான் நம்மளால எதிர்பார்க்க முடியுது. இதேதான் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த திருமணம் எளிமையா நடத்தப்படுதோ அதுலதான் பரக்கத்து இருக்கும் அப்படின்னு. அல்லாவுடைய பரக்கத்துல நமக்கு நம்பிக்கை இல்லையா? அதனாலதான் இவ்வளவு ஆடம்பரமா நம்ம நிகழ்த்துறோமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? திருமணம் அப்படின்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இரண்டு சாட்சிகளை வச்சு முடிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்றான். இதை நம்ம இவ்வளவு பிரம்மாண்டம் ஆக்கணும் அப்படின்றதுல என்ன அவசியம் இருக்கு? இன்ஷா அல்லாஹ் அது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கோம். எந்த நிலைமையில நம்ம இருந்தாலும், எவ்வளவு பெரிய மக்களாக இருந்தாலும் திருமணத்தை எளிமையான முறையில நடத்து. அதுலதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கும். ஒரு இஸ்லாமிய முறைப்படிதான் திருமணத்தை நடத்துவார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில திருமணத்தை நிகழ்த்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.